தரிசனமாலய தரிசனம். அருள்மிகு விநாயகர் ஆலயம் சிதம்பரபுரம், நெல்லை மாவட்டம். திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைந்திருக்கும் ஒரு சிறிய கிராமம் சிதம்பரபுரம். 1000 ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த கிராமத்தில் கோவில் என்று எதுவும் இல்லை. ஊரில் மழை இல்லை, விவசாயம் இல்லை, வளர்ச்சி என்று எதுவும் இல்லை. கோவில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்பது முதுமொழி. இந்த முதுமொழியை சிரமேற்கொண்ட அந்த கிராமத்து இளைஞர்கள் ஒரு சிறிய கோவில் அமைத்து ஒரு விநாயகரை பிரதிஷ்டை செய்தனர். அவரே வினை தீர்க்கும் விநாயகர் என அழைக்கப்படுகிறார். விநாயகரை பிரதிஷ்டை செய்வதற்கு என்று பெரிதாக கவலைப்பட வேண்டியதில்லை. ஒரு கைப்பிடி மஞ்சளை எடுத்து பிடித்தாலும், இல்லை ஒரு கையில் சாணத்தை எடுத்து பிடித்தாலும் அங்கே விநாயகர் உருவாகி விடுவார். அதுபோலவே அவருக்கு தனியாக கோவில் என்று எதுவும் தேவையில்லை. ஒரு குளக்கரை, ஒரு அரசமரம், ஆலமரம் போதும் அவர் குடிகொள்வதற்கு. அதே போல அவருக்கு பலவித மலர் மாலைகள் எதுவும் தேவையில்லை. காடுகளில் அல்லது தெரு ஓரங்களில் வளர்ந்திருக்கும் எருக்கன் செடியிலிருந்து பூக்களை பறித்து மாலையாக தொடுத்து போட்டால் போதும். அர்ச்சனைக்கு கேட்கவே வேண்டாம், அருகம்புல் போதும். இப்படி மிக மிக எளிமையானவர் விநாயகப் பெருமான். சரி, இப்பொழுது சிதம்பரபுரத்திற்கு வருவோம். தங்களின் கிராமம் வளர்ச்சி எதுவும் இல்லாமல், மழை இல்லாமல், வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று பாடிய ராமலிங்க வள்ளலாரை போல மனம் கலங்கி நின்றனர் அந்த ஊர் இளைஞர்கள். அவர்களின் மன வாட்டத்தை கண்ட அந்த ஊர் பெரியவர்கள் அந்த ஊரில் ஒரு கோவில் எழுப்பினால் அந்த தெய்வம் தங்களை பாதுகாக்கும் என்று அறிவுரை சொன்னார்கள். நாம் எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலும் அதற்கு முதலில் வணங்குவது பிள்ளையாரைத்தான். இவர்தான் முழுமுதற் கடவுள். வி என்ற சொல்லுக்கு வெற்றி என்று பொருள். நாயகன் என்றால் தலைவன் என்று பொருள். இப்படி வெற்றிக்கு தலைவனாம் விநாயகன் முழுமுதற் கடவுள் என்பதில் ஐயமில்லை. அதுபோலவே விக்னேஸ்வரர் என்றால் இடையூறுகளை நீக்குபவர் என்று பொருள். இப்படி அருள் தரும் ஐயன் விநாயகன் கேட்டவருக்கு கேட்ட வரத்தை தருவார் என்பதில் சந்தேகமே இல்லை. இந்த தரணி எங்கும் தமிழ் வளர்த்த ஔவை பாட்டி கூட இந்த விநாயகனிடம் ஒரு கோரிக்கை வைக்கிறாள். அது என்ன? பாலும் தெளி தேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன், கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. முழுமுதற் கடவுளே ஆனாலும் விநாயகன் ஒரு சிறு பிள்ளை. அவனிடத்தில் அவ்வை, அப்பா, நான் உனக்கு பால், தேன், வெல்லப்பாகு, பருப்பு என்று 4 பொருட்களை படைக்கிறேன். அதற்கு பதிலாக நீ எனக்கு சங்கத்தமிழ் என்று சொல்லப்படும் இயல், இசை, நாடகம் ஆகியவற்றை கொடு என்று கேட்கிறாள். இப்படி அனைத்தும் அறிந்த அவ்வையே தனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டு பெறும்போது சாதாரண மானிடர்களான நாம் அந்த பரம்பொருளிடம் கேட்பதில் என்ன தவறு இருக்கப் போகிறது? இப்படி யோசித்த அந்த சிதம்பரபுரம் இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு வினை தீர்க்கும் விநாயகரை பிரதிஷ்டை செய்தார்கள். அந்த விநாயகனுக்கு தங்களால் முடிந்த கைங்கரியங்களை செய்து வந்தார்கள். நம்பியவரை கைவிடுவானா அந்த ஆனைமுகத்தான்? அவனை நம்பித்தானே குளிக்கப் போனாள் அவள் அன்னை உமையவள். இது என்ன புதுக்கதையாயிருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அதுதான் விநாயகனின் பிறப்பு என்று சொல்கிறார்கள் புராணத்தில்.
சிதம்பரப்புரம் மக்களின் சிக்கல்கள் தீர்ந்ததா என்று பார்க்கும் முன் விநாயகனின் அவதாரத்தை முதலில் பார்க்கலாம். ஒரு சமயம் கைலாயத்தில் குடிகொண்டிருந்த மலைமகள் நீராடுவதற்கு சென்றாராம். அப்பொழுது தனது உடல் முழுவதும் எண்ணெய் காப்பு இட்டுக்கொண்டு தன் உடலில் திரண்டு வந்த மெழுகினை விளையாட்டாக ஒரு உருண்டையாக பிடித்தாராம். அந்த பொம்மையின் மீது மிகுந்த ஆசை கொண்டு அதற்கு உயிரும் கொடுத்தாராம். அந்த உயிர் கொண்ட உருவத்தை தன் மகனாக பாவித்து, மகனே, உன் அன்னை நான் நீராடி வரும் வரையில் இந்த மாளிகையில் காவல் இரு, எவர் வந்தாலும் உள்ளே விடாதே என்று ஒரு கட்டளையை பிறப்பித்துவிட்டு நீராட சென்றாராம். அவனும் தன் தாயிட்ட பணியை செவ்வனே நிறைவேற்றிக் கொண்டு இருந்தாராம். அந்த சமயம் ஈசன் அங்கு வந்தாராம். தன் தாயின் கட்டளைப்படி அவரை உள்ளே அனுமதிக்க மறுத்துவிட்டான் அந்த சிறுவன். தான் யார் என்று சொல்லியும் தன்னை அனுமதிக்காமல் தடுத்து நிறுத்திய அந்த சிறுவனின் மீது கோபம் கொள்கிறார் சிவன். தன் பூதகணங்களை விட்டு அவனை அப்புறப்படுத்தச் சொல்கிறார். ஆனாலும் அந்த சிறுவனுடைய பலத்திற்கு முன்னால் அந்த பூதகணங்களின் வீரம் எடுபடவில்லை. பிறகு சிவனே தன் சூலாயுதத்தால் அந்த சிறுவனின் தலையை கொய்து விடுகிறார். நீராடி முடித்துவிட்டு வெளியில் வந்து பார்க்கும் உமையவள் தான் உருவாக்கிய தனையனை காணாமல் தவிக்கிறாள். பிறகு நடந்ததை தன் பணிப்பெண்கள் மூலம் அறிந்து கொண்டு கோட்டையின் வாயிலுக்கு வந்து பார்க்கும்போது தன் உடலிலிருந்து உருவான பிள்ளை தலை அறுபட்டு இரத்த வெள்ளத்தில் கிடப்பதைக் கண்டு மனம் பதைபதைத்து துடிக்கிறாள். தனது மகனின் இந்த நிலைமைக்கு தன் கணவன்தான் காரணம் என்று அறியும் உமா தன் மகனை திருப்பித் தரும்படி அவரிடம் வேண்டிக் கொள்கிறாள். மனைவியின் வேண்டுதலுக்கு செவிசாய்க்கும் இறைவன் தன் பூதகணங்களை அனுப்பி எவர் ஒருவர் வடக்கில் தலை வைத்து படுத்திருக்கிறாரோ அவரின் தலையை வெட்டி எடுத்து கொண்டு வந்து இறந்து கிடக்கும் அந்த உடலுடன் பொருத்தச் சொல்கிறார். அவரின் ஆணையை மேற்கொண்டு செல்லும் பூதகணங்கள் ஒரு யானையின் தலையை கொண்டு வந்து, ஐயனே, இந்த யானைதான் தாங்கள் சொன்னபடி வடக்கு திசை நோக்கி தலை வைத்து படுத்திருந்தது என்று சொல்லி அதனை இறந்து கிடக்கும் அந்த உடலுடன் பொருத்த ஆனைமுகத்துடன் அருள் புரிய உருவாகிறான் ஆனைமுகத்தோன். இப்படி தன்னை நம்பிய அன்னையின் வாக்கை காப்பாற்ற ஈசனையே எதிர்த்த ஆனைமுகன் சாதாரண மானிடர்களை காப்பாற்றாமல் கைவிட்டு விடுவானா என்ன?
சிதம்பரபுரம் மக்களை அவன் கைவிடவில்லை. அவர்களின் வேண்டுகோள் பலித்தது. அவர்களின் நம்பிக்கை பொய்க்கவில்லை. தும்பிக்கையான் துணையிருந்தான். கிராமத்தில் நல்ல மழை பொழிந்தது. விவசாயம் செழித்து வளர்ந்தது. ஆடு மாடுகள் நன்கு உண்டு கொழுத்தது. கால்நடைகளின் மகிழ்ச்சி மக்களை மகிழ்ச்சி கொள்ள செய்தது. ஏனென்றால் கால்நடைகள்தான் விவசாயத்திற்கு ஆதாரம். அதனால் அவைகளின் நலமே மனிதர்களின் பலம். அதன் பின்னர் ஊர் மக்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர். அதன் பிறகு திருநெல்வேலி மாவட்டத்தில் வளர்ச்சியடைந்த ஒரு தலமாக இது போற்றப்படுகின்றது. இன்றைக்கு இந்த கிராமத்தில் விநாயக சதுர்த்தி 10 நாட்கள் மிகச் சிறப்பாக நடைபெறுகிறது. தினந்தோறும் விசேஷ அபிஷேகங்கள், பூஜைகள், அலங்காரங்கள் என்று மிக பிரம்மாண்டமாக கொண்டாடுகிறார்கள். 10வது நாளில் விநாயகர் ஊர்வலம் மிக பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. சிறிய கிராமமாக இருந்தாலும் விநாயகன் அருள் புரிந்த இந்த ஊரை அவசியம் சென்று தரிசிக்க வேண்டியது விநாயகரின் பக்தர்களான நமது கடமை. ஆலய தரிசனம் காண்போம், இறையருள் பெறுவோம்.